بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவர். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாராலும் பெறப்பட்டவனும் கிடையாது, அவனால் எந்த விதமான சந்ததியும் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் காத்தமுன் நபியின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரத்திலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கும் உயர்ந்த ஒரு நிஅமத்து தான் நம்முடைய ஆயுள். நமக்கு அல்லாஹ் தந்திருக்கும் வாழ்க்கை, இந்த வாழ்க்கை போன்ற ஒரு நிஅமத் அல்லாஹ் நமக்கு தரவில்லை. அல்லாஹ் தந்திருக்கும் இந்த ஹயாத், இந்த வாழ்க்கை, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னொரு உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வது நமது வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடிகளும், ஒவ்வொரு நிமிடங்களும் மிக இந்த வாழ்க்கையில் ஒரு வினாடியால், ஒரு நிமிடத்தாலும் மனிதன் சீதேவியாக மாறலாம். அதே ஒரு நிமிடத்தால் இந்த மனிதன் மூதேவியாகவும் மாறலாம். நம்மை விட்டு பலர்கள் பிரிந்திருக்கிறார்கள், வாழ்க்கையை முடித்தவர்களாக சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதும் இதற்கு பிறகு செய்ய முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஹர்ரமுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். ஒரு வருடத்தை முடித்துவிட்டு மறு வருடத்துக்குள் நாம் புகுந்திருக்கின்றோம். முஹர்ரமுடைய மாதம்
முஸ்லிம்களுடைய வருடத்துடைய முதல் மாதமாக இருந்தாலும் நம் ஒவ்வொருவருடைய ஆயுளிலிருந்து ஒரு வருடம் குறைந்திருக்கின்றது என்பதை பார்த்து நாம் கவலைப்பட வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வாழ்க்கையுடைய நிஅமத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இந்த வாழ்க்கை எந்த அளவு முக்கியத்துவமானது, இந்த வாழ்க்கையில் இருக்கும் இரவும் பகலும் எந்த அளவு முக்கியமானது, அல்லாஹ் நிஅமத் என்று சொல்லும் பொழுது அவைகளை பற்றி தான் சொல்கிறான். அல்லாஹுல்லதீ خلق السماوات والأرض وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم وسخر لكم الفلك لتجري في البحر وسخر لكم الأنهار وسخر لكم الشمس والقمر دائبين وسخر لكم الليل والنهار. ஒவ்வொரு நிஅமத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு உங்களுக்கு நாம் இரவையும் பகலையும் வசப்படுத்தி தந்திருக்கிறோம். இரவும் பகலும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த மனிதன் அந்த நாட்களை காலங்களை இபாதத்துகள் மூலமாக நிறைத்து அவைகளை அல்லாஹ்விடம் அனுப்புவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த காலத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், நிஅமதான் மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு நிஅமத்துகள் இருக்கிறது, அருட்கொடைகள் இருக்கிறது. ஆனால் அதிகமானவர்கள் அதில் மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அதிகமான மக்கள் மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள், முதல் நிஅமத் அஸ்ஸிஹா, உடம்புடைய ஆரோக்கியம். இரண்டாவது நிஅமத் அல் ஃபராக், ஓய்வு நேரம். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஹயாத், வாழ்க்கை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சக்கராத் வரை பாவியாக இருந்தவன் கடைசி நிமிடத்தை பயன்படுத்தி தௌபா செய்து அவன் சீதேவியாகவும் மாறலாம். பெரும் பணத்தாலியாக இருந்தவன் நேரத்தில் பெரும் பாவத்தை செய்து நரகவாதியாகவும் மாறலாம். மௌத்து வரை இருக்கும் ஒவ்வொரு வினாடியும் பிரயோஜனமானது, ஒவ்வொரு நிமிடமும் பிரயோஜனமானது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் காலத்தின் மீது சத்தியம் செய்திருக்கிறார். காலத்துடைய பெருமதியை தெளிவுபடுத்துவதற்காக இரவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறார், சுபஹின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறார். இரவும் பகலும் பெருமதியானது. ஓரிரு ஆயத்துகளில் அல்ல, பல ஆயத்துகளில் வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா, இரவின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இத் அத்பர் வஸ்ஸுப்ஹி இதா அஸ்ஃபர், இரவின் மீது சத்தியமாக, அதிகாலை மீது சத்தியமாக. இரவும் பெருமதியானது, சுபஹம் பெருமதியானது. அல்லாஹ் ஒன்றின் மீது சத்தியம் செய்தால் அது பெருமதியானது என்பதுதான் அர்த்தம். சகோதரர்களே, அல்லாஹ் இன்னும் செய்கிறான், வல்லைலி இதா அஸ்அஸ் வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ், இரவின் மீது சத்தியமாக, மூச்சு விடும் அதிகாலை மீது சத்தியமாக. சகோதரர்களே, அல்லாஹ் இன்னும் சத்தியம் செய்கிறான், ஃபலா உக்ஸிமு பிஷ்ஷஃபக்
வல்லைலி வமா வஸக, இரவின் மீது சத்தியமாக. ஒரு இரு ஆயத்துகளில் அல்ல, பல ஆயத்துகளில் அல்லாஹ் இன்னும் செய்கிறான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக. சகோதரர்களே, இன்னும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல்லுஹா வல்லைலி இதா சஜா, அதிகாலை மீது சத்தியமாக. மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. காலத்துடைய ஒவ்வொரு பிரிவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹுடைய கடைசி சத்தியம் வல் அஸ்ர், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. சகோதரர்களே, இது அனைத்தும் அல்லாஹ் செய்த சத்தியங்கள். இரவின் மீது, சுபஹின் மீது, ஃபஜ்ரின் மீது, துஹாவின் மீது, கடைசியாக காலத்தின் மீது சத்தியமாக. ஏன் சகோதரர்களே காலம் இந்தளவு பெருமதியானது, நேரம் இந்தளவு பெருமதியானது, வினாடிகள் பெருமதியானது, நிமிடங்கள் பெருமதியானது, மணித்தியாலங்கள் பெருமதியானது. இவைகளால் எதை சாதிக்கலாம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களை பார்த்து ஆகிரத்திலே கேட்டான். அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி காஃபிர்களை பார்த்து, அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர் வஜாஅகுமுன் நதீர் فذوقوا فما للظالمين من نصير. அல்லாஹ் எதையும் கேட்க மாட்டார். உங்களுக்கு ஆயுளை, வாழ்க்கையை நான் தரவில்லையா? அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், உலகத்துடைய வாழ்க்கையை தந்தேனே. சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கும் வாழ்வுக்கு நிகராக எந்த நியமத்தும் கிடையாது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, சஹாபாக்களே, அலா உனப்பியுக்கும் பிகைரிக்கும், உங்களில் சிறந்தவரை நான் அறிவிக்கட்டுமா? உங்களில் மிக சிறந்தவர். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் அறிவியுங்கள். சொன்னார்கள் நபி அவர்கள், خياركم أطولكم أعمارا وأحسنكم أعمالا رواه أحمد. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கவனமாக கேளுங்கள், உங்களில் சிறந்தவர்கள் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்களும் அந்த நீண்ட ஆயுளில் அழகான அமல் செய்தவர்கள். அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும், யா அல்லாஹ், எனது ஆயுளில் பரக்கத் செய்வாயாக. நபி அவர்கள் சிறந்தவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது நீண்ட ஆயுள், நல்ல வயசு கொடுக்கப்பட்டவர், அந்த வயதை நல்ல அமலில் பயன்படுத்தியவர். அக்வலுக்கும் அஅமாரன் வஅஹ்ஸனுக்கும் அஅமாலா. இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தால உம்ருஹு வஹஸன அமலுஹு, யாருடைய ஆயுள் நீண்டு அவர் செய்யும் அமல் அழகாக இருக்குமோ அவர்தான் சிறந்தவர். ஆயுள் நீண்டு அமல் செய்யாதவர் சிறந்தவர் அல்ல. ஆயுளும் நீள வேண்டும் சகோதரர்களே, அமலையும் கூட்டிக் கொள்ள வேண்டும், அவர்தான் சிறந்தவென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் மனிதனுடைய இயற்கை ஆசை நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், யஹ்ரமு இப்னு ஆதம் வயஷுப்பு ஃபீஹி இஸ்னான், ஒரு மனிதன் வயதாளியாகிக் கொண்டே செல்கிறார், ஆனால் அவனில் 2 விடயங்கள் வாலிபமாகிக் கொண்டே இருக்கிறது. வயது சென்று கொண்டே இருக்கிறது, ஆனால்
அவனில் 2 விடயம் வாலிபமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒன்று பணத்துடைய ஆசையும், இரண்டாவது வாழ்க்கையுடைய ஆசையும். ஆயுள் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை சகோதரர்களே. எதற்காக? நல்லமலுக்காக. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் இருக்கிறார்கள், அழுதார்கள் சக்கராத்திலே. சிலர்களுக்கு குறைந்த ஆயுள்தான் கிடைக்கும், அவர்களுடைய நசீப் சகோதரர்களே. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்திலே அழுகிறார்கள். சொன்னார்கள், நான் அழுவது தோட்டம் துறவுகளையோ ஆறுகளையோ வெட்டுவதற்காக அல்ல, நல்லமல்கள் செய்வதற்கும் தீனுடைய மஜ்லிஸ்களில் உட்காருவதற்காகவும் தான் அந்த பாக்கியம் என்னை விட்டு செல்லுகிறதே என்பதற்காக அழுகிறேன் என்றார்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் பிரயோஜனமானது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில நேரங்கள் இருக்கிறது மிக பெருமதியானது, சில நாட்கள் இருக்கிறது மிக பெருமதியானது, சில மணித்தியாலங்கள் இருக்கிறது மிக பெருமதியானது, சில இரவுகள் இருக்கிறது மிக பெருமதியானது. இந்த முஹர்ரமிலே சகோதரர்களே உட்கார்ந்திருக்கும் நாம் ஒவ்வொருவரும் சென்ற முஹர்ரமிலிருந்து துல்ஹிஜ்ஜா வரைக்கும் உள்ள ஒரு வருட காலத்தில் என்ன வணக்கம் செய்திருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். நமது ஏடுகளில் எதை நிறைத்து வைத்திருக்கிறோம்? ஒரு வருடத்தை தாண்டி அடுத்த முஹர்ரத்தில் உட்கார்ந்திருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சிறந்த நாட்களை தாண்டி வந்திருக்கிறோம். ஜுனைத் பக்தாதி ரஹ்மஹுல்லாஹ் சக்கராத்தில் இருக்கிறார். சில வினாடிகள் மீதமாக இருக்கிறது. ஜுனைத் பக்தாதிக்கு என்ன செய்திருப்பார்? சக்கராத் ஆரம்பித்த பொழுது குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறார். ஓதுகிறார். ஒரு வினாடி கூட வீணாக கூடாது. முழு குர்ஆனையும் தமாம் செய்தார். தமாம் செய்துவிட்டு திரும்ப ஆரம்பித்தார் சூரா பக்ராவை. 80 ஆயத்துகள் ஓதுகிறார். ஜுனைத் பக்தாதியுடைய உயிர் பிரிகிறது. வினாடிகளையும் நாசமாக்கவில்லை. சகோதரர்களே, எத்தனையோ காலங்களை எத்தனையோ பேர் நாசமாக்கி விட்டார்கள். ஏடுகள் காலியாக இருக்கிறது. சொல்வார்கள் முன்னோர்கள், ஒரு வினாடியில் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியுமாக இருந்தால் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நாட்டி விடலாம். சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று ஒரு மனிதன் சொன்னால் உடனே சொர்க்கத்தில் ஒரு ஈச்ச மரம் நாட்டப்படுகிறது. இதனால் சகோதரர்களே, ஒரு வினாடியை கூட நாசமாக்காத முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். நாம் நமது வாழ்க்கையை சிந்திக்க வேண்டும். இமாம் புகாரி முஸ்லிமுடைய உஸ்தாத் தான், ஆசிரியர் தான் அப்துல்லா பின் யஈஷ் ரஹிமஹுல்லாஹ். இமாம் முஸ்லிம் இமாம் புகாரியுடைய ஆசிரியர் அப்துல்லா பின் யஈஷ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், 30 வருடம் நான் இரவையில் கையால் சாப்பிட்டதே கிடையாது. நான் ஹதீஸை எழுதி கொண்டிருப்பேன், எனது சகோதரிதான் எனக்கு சாப்பாட்டை தீட்டிக் கொண்டிருப்பார். ஒரு வினாடி வீணாக கூடாது. முன்னோர்களுடைய சரித்திரங்களை படித்து பாருங்கள் சகோதரர்களே. நாம் தான் வாழ்க்கையை நாசமாக்குகிறோம். முன்னோர்கள் கோடிக்கணக்கான நன்மைகளை அள்ளி எடுத்து சென்றிருக்கிறார்கள். 30 ஆண்டுகள் சொல்கிறார், அகம்து 30 சனா மா அகல்து பியதிய ஃபில் லைல். 30 வருடம் நான் கையால் சாப்பிட்டது கிடையாது. இரவையில் நான் ஹதீஸை எழுதி கொண்டிருப்பேன், எனது சகோதரிதான் எனக்கு சாப்பாட்டை தீர்த்துவார்கள். ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசல் வாசிக்கிறோம் ரியாதுஸ் சாலிஹீன். இந்த ரியாதுஸ் சாலிஹீனை எழுதிய இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ்
ஒரு நாளையில் இரவையில் மாத்திரம் தான் சாப்பிடுவார்கள். சொல்லுவார்கள், சாப்பிடுவதால் காலம் வீணாகிறது. இரவையில் சாப்பிடுவார்கள், ஒரு நாளைக்கு ஒரு தடவை. இல்லாவிட்டால் சகோதரர்களே, இப்படிப்பட்ட சேவைகளை சமூகத்துக்கு அவர்களால் செய்திருக்க முடியாது. இப்படிப்பட்ட சேவைகளை செய்வதற்கு அல்லாஹ் கொடுத்த காலத்தை செலவழித்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதனால் காலம் என்பது பெருமதியானது, வினாடிகள் பெருமதியானது. நாம் சிந்திக்க வேண்டும். முஹர்ரமை அடைந்திருக்கிறோம். சென்ற வருடத்தை எப்படி கழித்தோம் சகோதரர்களே? நான் சொன்னேன், சில நேரங்கள் இருக்கிறது பொறுமதியானது. ஜும்ஆவுடைய தினத்தில் ஒரு நேரம் இருக்கிறது சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நேரத்தில் ஒரு அடியான் என்ன துஆ கேட்டாலும் அல்லாஹ் அதை கபூல் செய்து விடுவான். சின்ன ஒரு நேரம் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ஹதீஸில் வித்தியாசமாக சொன்னார்கள். ஒன்று சொன்னார்கள், இமாம் மிம்பரில் ஏறி இறங்குவதற்குள் அந்த நேரம் இருக்கிறது என்றார்கள் ஒரு ஹதீஸிலே. இரண்டாவது ஹதீஸிலே சொன்னார்கள், இமாம் 2 குத்பாவுக்கு மத்தியில் நடு இருப்பில் இருக்கும் பொழுது அந்த நேரம் இருக்கிறது. மூன்றாவது ஹதீஸில் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகுதான் அந்த நேரம் இருக்கிறது. சின்ன ஒரு நேரம் சகோதரர்களே. ஒவ்வொரு கிழமையும் இந்த நேரம் இருக்கிறது. சில மணித்தியாலங்கள் அல்லாஹ் விசேஷமாக்கி வைத்திருக்கிறார். சில இரவுகளில் சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் என்பது ஒரு இரவு. முழு வருடமும் இந்த இரவு வராது. வருடத்துக்கு ஒரு தடவை இந்த இரவு வரும். சகோதரர்களே, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அந்த இரவை பயன்படுத்தியவன் சீதேவியாகுவார். வருடம் முடிந்தால் சகோதரர்களே, சிந்திக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும், சென்ற ரமதானுடைய லைலத்துல் கத்ரை நான் அடைந்தேனா? சகோதரர்களே, அரஃபாவுடைய இரவு, ஹஜ்ஜு பெருநாளுடைய இரவு சிறந்த இரவு அது. லைலத்துல் நஹருடைய இரவு சிறந்த இரவு அது. நம்மை கடந்து சென்ற துல் ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் சிறந்த இரவுகள். அல்லாஹ் சத்தியம் செய்யும் இரவுகள். வலையாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். இவ்வாறு சகோதரர்களே, வாழ்க்கையில் சில மணித்தியாலங்கள், சிறந்த மணித்தியாலங்கள் நம்மை கடந்து சென்றிருக்கிறது. ஆனால் நம்மை நாம் முஹாசபா செய்ய வேண்டும் சகோதரர்களே. நாம் என்ன செய்திருக்கிறோம்? நமது வாழ்க்கையில் எதை முடித்திருக்கிறோம்? இபாதத்துகளில், விக்ர்களில், திலாவத்தில், மக்களுக்கு சேவை செய்வதில் நான் என்ன செய்திருக்கிறேன் சகோதரர்களே? காலம் சென்று கொண்டிருக்கிறது. சொல்கிறார் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ், ஒரு கூட்டம் கப்பலில் பிரயாணம் செய்கிறார்கள். கப்பல் தண்ணிக்கு மேல் சென்று கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, கப்பலும் சென்று கரையை அடைகிறது. பேசியவர்களுக்கு தெரியாது எல்லையை அடைந்து விட்டோமா இல்லையா என்று. இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், வாழ்க்கை என்பது அந்த தண்ணீருக்கு மேல் ஓடும் கப்பலை போன்றது. எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அது மவுத் என்ற கரையை அடைந்தால்தான் வாழ்க்கை முடிந்து விட்டதே என்று கவலைப்படுவார்கள். சகோதரர்களே, வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு கவலைப்பட்டு எதுவும் சரி வராது. அம்ர் பின் மைமூன் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இக்தனிம் ஹம்ஸன் قبل خمس சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 5 விடயங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் 5 விடயங்களை நீங்கள் கொள்ளை பொருளாக பயன்படுத்துங்கள். 5 விடயங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நிச்சயம் வரும். அதற்கு முன்னால் 5 விடயத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொன்னார்கள். முதலாவது, நபியுடைய ஹதீஸின் தெளிவை பாருங்கள். ஷபாபக கப்ல ஹரமிக்,
உங்களுக்கு வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஹப்ஸா பின் சீரின் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இப்னு சீர் ரஹிமஹுல்லாஹுடைய மகள் ஹப்ஸா சொல்கிறார்கள், மனிதர்களே, வாலிபம்தான் அமல் செய்வதற்கு பொருத்தமானது. செய்யும் அமல்களை செய்து கொள்ளுங்கள். வாலிபத்திலே என்ன அமல் செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது சகோதரர்களே, உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை அமல் செய்வதில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது சொன்னார்கள், உங்களுக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் செல்வத்தை இஸ்லாத்துக்காக பயன்படுத்துங்கள். நாலாவது சொன்னார்கள், உங்களுக்கு வேலைகள் வருவதற்கு முன்னால் ஓய்வு நேரத்தை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்துங்கள். ஐந்தாவதாக சொன்னார்கள், மிக முக்கியமானது, ஹயாத்தக கபில மௌத்திக், உங்களுக்கு மௌத் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு தரப்பட்ட ஹயாத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 5 விடயம் வருவதற்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவது சொன்னார்கள், வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன செய்திருக்கிறோம் சகோதரர்களே? வாலிபர்களே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள். முன்னோர்களை பாருங்கள், என்ன செய்தார்கள்? இந்த சமூகத்துக்கு இதை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். வாலிபர்கள் வெறும் துன்யாவை மாத்திரமல்ல, ஆகிரத்துக்காக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு அகீல் என்ற ஒரு இமாம் இருந்தார். இப்னு அகீல் இந்த சமூகத்துக்காக எழுதி ஏடுகளை விட்டு சென்றவர். தனது வாலிபத்தை, நான் மேல் சொன்ன இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் வாலிபராகவே இருந்து இந்த சமூகத்துக்கு சேவை செய்து திருமணம் செய்யாமலே வஃபாத்தானார். காலத்தை அறிவுக்காக கொடுத்தார், பின் சமூகத்துக்கு அறிவை எடுத்து வந்து தந்தார். சகோதரர்களே, இப்னு அகீல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிறார்கள், 800 பாகத்தில் ஒரு கிதாப் எழுதினார். அவர் எழுதிய மொத்த கிதாபுகள் அனைத்தும் 800 பாகங்கள். வாசித்து பார்க்க முடியாது நமக்கு. தனது வாலிபத்தை அதற்காக செலவழித்தார். இப்னு ஜரீர் தப்ரி ரஹிமஹுல்லாஹ் பெரும் மேதை இமாம், இவரும் திருமணம் செய்யவில்லை. இப்னு ஜரீர் தப்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதியது மாத்திரம் சகோதரர்களே 3358,000 தாள் மாத்திரம் எழுதியிருக்கிறார். இந்த சமூகத்திற்காக விட்டு சென்றிருக்கிறார். 358,000 தாள். 224ஆம் ஆண்டு பிறந்து 310 வஃபாத்தானார் ஹிஜ்ரியில். 86 ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்தார். ஆனால் அவர் எழுதிய தொகை 358,000 தாட்கள் எழுதியிருக்கிறார். தனக்கு மவுத் வருவதற்கு ஒரு மணித்தியாலம் இருக்கிறது. இப்னு ஜரீர் தப்ரி ரஹிமஹுல்லாஹ் தனக்கு மவுத் வருவதற்கு ஒரு மணித்தியாலம் இருக்கிறது. சொன்னார், பேனையை கொண்டு வா, எழுதுகிறார். ஏன்? பின்வரும் சமூகத்துக்காக சேவை செய்தார். சகோதரர்களே, மவுத்துக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு முந்தி எழுதியவர் அவர்தான். இந்த சமூகத்திற்காக வாலிபத்தை நமக்காக செலவழித்தார்கள். சொல்கிறார்கள் இமாம் இப்னு அசாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் இப்னு அசாக்கிர் 80 பாகங்கள் ஒரு கிதாப் எழுதினார். வாழ்க்கையை கொடுத்தார்கள் இஸ்லாத்துக்காக, தீனுக்காக. இமாம் சுயூத்தி முஸ்லிம்களுடைய பெரும் இமாமாக கருதப்படுபவர். அவர் எழுதிய மொத்த கிதாபுகள் 400 கிதாபுகளை எழுதி இந்த சமூகத்துக்கு விட்டு சென்றிருக்கிறார். சகோதரர்களே, அபுல் ஹசன் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 70 பாகங்களில்
இந்த சமூகத்திற்காக எழுதிவிட்டு சென்றார்கள். இப்னு ஷாஹீன் என்ற பெரும் மேதை குர்ஆனுக்கு மாத்திரம் விரிவுரை எழுதினார். அதனுடைய பாகங்கள் மாத்திரம் 1000 பாகங்கள். 1000 பாகங்கள். மௌத்தான பொழுது பார்த்தார்கள் 330 ஏடுகளை எழுதிவிட்டு சென்றிருக்கிறார் இப்னு ஷாஹீன் ரஹிமஹுல்லாஹ். உலகத்திலே பெரும் ஒரு தஃப்சீராக கணிக்கப்படுவதுதான் ஃபத்ஹுல் மன்னான் என்ற தஃப்சீர். குதுபுத்தீன் ஷிராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஃபத்ஹுல் மன்னான் என்ற குர்ஆனுடைய விளக்கத்தை 40 பாகங்கள் எழுதி இன்று மிஸ்ரிலும் இஸ்தம்பூலிலும் அது இருக்கிறது. வாலிபத்தை சமூகத்திற்காக செலவழித்தார்கள். எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சமூகம் என்று தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடிகளையும் இந்த சமூகத்திற்காக செலவழித்தவர்கள். எனவே சகோதரர்களே, நாம் என்ன செய்திருக்கிறோம்? நமது வாலிபம் சிலர்களுக்கு சென்று விட்டது. சிந்திக்க வேண்டும், ஏதாவது செய்திருக்கிறோமா? சகோதரர்களே, மௌத் வர இருக்கிறது. அதற்கு முன்னால் செய்வதை செய்து கொள்ளலாம். இந்த வாழ்க்கையின் சுருக்கத்தை தெளிவுபடுத்துவதற்காக அஸானுல் மர்இ ஹீன த்ஃப்லி யஅதி وتأخير الصلاة إلى الممات دليل على أن محياه يسير كما بين الأذان إلى الصلاة. ஒரு புள்ள பிறந்ததோட அந்த புள்ளையுடைய வலது காதில் என்ன ஓதப்படும்? அதான். மற்ற காதில் என்ன ஓதப்படும்? இகாமத். அதானும் இகாமத்தும் உனது காதில் ஓதப்பட்டு விட்டது. அடுத்தது உன்னை முன்னால் வைத்து தொழுவிப்பதுதான் மீதமாக இருக்கிறது. இகாமத்துக்கும் தொழுவிப்பதற்கு மத்தியில் எந்தளவு நேரம் சுருக்கமோ அது போன்ற சுருக்கமான வாழ்க்கை தான் உனது வாழ்க்கை என்று ஒரு கவிஞர் சொல்கிறார். வலது காதில் அதானும் இடது காதில் இகாமத்தும் ஓதப்பட்டால் அடுத்தது மீதம் என்ன? வைத்து தொழுவிப்பதுதான். இந்த தொழுவிக்கக்கூடிய நேரம்தான் உனது வாழ்க்கை. செய்வதை செய்து கொள் உனது வாழ்க்கை என்று சொல்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், எனக்குள்ள ஒரே ஒரு கவலை. சொல்கிறார்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள், எனக்குள்ள ஒரே ஒரு கவலை, ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைந்து எனது அஜல் குறைந்து எனது அமல் கூடவில்லை என்றால் அதுதான் எனக்கு கவலை என்று சொல்கிறார்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள். மா நதிம்து அலா ஷைஇன் நத்மி அலா யௌமின் غربت شمسه نقص فيه اجلي ولم يزد فيه عملي. சகோதரர்களே, ஒவ்வொரு நாள் சூரியன் மறையும் பொழுதும் சந்தோஷப்படக்கூடாது. அஜல் குறைகிறது, அமல் கூடியதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சொல்கிறார்கள் உலமாக்கள், அத்ரக்து அக்வாமன், முன்னே உலமாக்களை நாம் அடைந்து கொண்டோம். அவர்கள் தங்க வெள்ளி பொற்காசுகளை விட நேரத்தை பெறுமதியாக மதித்தார்கள். தங்கம் அவர்களிடம் பெறுமதியாக இருக்கவில்லை, அவர்களிடம் பெறுமதியாக இருந்தது நேரம். நேரம் சகோதரர்களே, கால நேரம் இந்த அளவு பெறுமதியானது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இன்ன ஹாதல் லைல வன்னஹார ஹஸானதான், ஏ மனிதர்களே, இந்த இரவும் பகலும் பொக்கிஷங்கள். ஃபன்துரு மா ததஊன ஃபீ, எதை அனுப்பி இருக்கிறீர்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். யஅமலுல் லைல லிமா குலிகலா, இரவையில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். வஅமலுன் நஹார லிமா குலிகலா, பகலையில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். எனவே சகோதரர்களே, என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையில்? ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, 7 அமல்கள் இருக்கிறது. சபஉன் யஜ்ரி லில் அப்தி அஜ்ருஹுன்ன வஹுவ ஃபீ கப்ரிஹி பஅத மௌத்தி. 7 அமல்களை நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள். யார் இந்த 7 அமல்களையும் செய்வாரோ அவர் கபருக்குள் இருந்தாலும் அவருக்கு நன்மைகள் சென்று கொண்டே இருக்கும். முதலாவது சொன்னார்கள், மன் அல்லம இல்மா,
யார் அறிவை கற்றுக்கொண்டாரோ, மக்களுக்கு அறிவை கற்றுக் கொடுக்கிறார், இல்மை கற்றுக் கொடுக்கிறார், அமல் செய்யும் காலமெல்லாம் அது கபருக்கு சென்று கொண்டே இருக்கும். இரண்டாவது, அவ் அஜ்ரா நஹரா, தண்ணி இல்லாத பகுதியில் ஒரு ஆற்றை வெட்டி விட்டார், மக்கள் பயனடையட்டும் என்று பயனடையும் காலமெல்லாம் அவருக்கு நன்மை சென்று கொண்டே இருக்கும். மூன்றாவது, அவ் அஃபர பிஅரா, ஒரு கிணற்றை தோண்டினார், தண்ணி இல்லாத மக்களுக்கு கிணத்தை தோண்டி கொடுத்தார், நன்மையை குடிக்கும் காலமெல்லாம் சென்று கொண்டிருக்கும். உஸ்மான் பின் அஃபான் ரோமா என்ற கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்கு கொடுத்த பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான், இதற்கு பிறகு அல்லாஹ் நீங்கள் எதை செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவார். கலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய மனைவி சுபைதா ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார்கள். மினாவுடைய காலத்தில் மக்கள் தண்ணீருக்கு தவிப்பதை பார்த்த சுபைதா சொன்னார்கள், இங்கு ஒரு ஊற்றை உருவாக்குங்கள், தண்ணீரை உருவாக்குங்கள். சொன்னார்கள், பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழியும். சொன்னார்கள், சுபைதா, ஒவ்வொரு தோண்டுதலுக்கு ஒரு தங்க காசு செலவழித்தாலும் பரவாயில்லை, இந்த இடத்தில் ஊற்றை தோண்ட வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கணக்கை எழுதியிருக்கிறார்கள். பல கோடிக்கணக்கான செலவழித்து அங்கு அரசாவில் மினாவில் சுபைதா, ஐனு சுபைதா என்ற ஊற்றை தோண்டினார்கள். 1960 லட்சம் வரை ஆஜிகள் அந்த தண்ணீரை தான் குடித்தார்கள். இன்றும் அந்த ஐனு சுபைதாவுடைய தண்ணீர் பயன்படுத்தப்படுவதாக சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட நன்மையான காரியம் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொன்னார்கள், அவ் கரஸ நஹ்லா, ஒரு மரத்தை நாட்டுகிறார் ஒரு மனிதர், அந்த மரத்திலிருந்து மக்கள் பிரயோஜனம் அடைகிறார்கள், அந்த நன்மையும் அவருக்கு சென்று கொண்டே இருக்கும். அடுத்ததாக சொன்னார்கள், அவ் பனா மஸ்ஜிதா, ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்தார், தொழும் காலமெல்லாம் நன்மை சென்று கொண்டே இருக்கும். அடுத்ததாக சொன்னார்கள், அவ் வர்ரத முஸ்ஹஃபா, ஒரு குர்ஆனை அவர் ஓதிய ஏடை அவருக்கு பின்னால் வாரிசாக கொடுக்கிறார், இதை ஓத வேண்டும் என்று நன்மை சென்று கொண்டே இருக்கும். ஏழாவதாக சொன்னார்கள், அவ் தரக வலதன் யஸ்தக்ஃபிரு லஹு பஅத மௌதி, நல்ல சாலிஹான புல்லே விட்டு செல்கிறார், தந்தையுடைய வஃபாத்துக்கு பிறகு அந்த புல்லை இஸ்திக்ஃபார் செய்கிறது. இந்த ஏழும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வாழக்கூடிய காலத்தில் சகோதரர்களே, நமக்கு ஏழையும் செய்யலாம், ஏழும் செய்ய சக்தி இல்லாதவர்கள் ஒன்றையாவது செய்துவிட்டு இந்த பூமியை விட்டு செல்லலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, காலம் இந்தளோ பெருமதியானது. ஹசன் பஸர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாள் ஃபஜ்ர் நேரம் அடைந்த பொழுது, சகோதரர்களே, ஒவ்வொரு நாள் ஃபஜ்ர் நேரம் அடைந்த பொழுது ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார், யுனாதி இப்னு ஆதம் அன ஹல்குன் ஜதீத், புதிய நாள் வந்திருக்கிறேன், வ அலா அமலிக ஷஹீத், உனது அமல்களுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன், ஃபதஸவ்வத் மின்னி, முடியுமான அளவு என்னில் பிரயோஜனம் எடுத்துக்கொள், ஃபஇன்னி லா அஊது இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரையும் நான் மீண்டு வரமாட்டேன். சென்ற ஆண்டு மீண்டு வருமா சகோதரர்களே? சென்ற ஆண்டை விடுங்கள், நேற்றைய வியாழக்கிழமை மீண்டு வருமா? இன்று வெள்ளிக்கிழமை நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை முடிந்தால் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாளும் வராது. இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மனிதர்களே, சூரியன் மறைவதற்கு முன்னால் செய்யும் அமல்களை செய்து கொள்ளுங்கள். அந்த நாள் முடிந்த பொழுது அந்த நாளுடைய ஏடுகளும் சுருட்டப்படுகிறது. சகோதரர்களே, இன்றைய வெள்ளிக்கிழமை செய்யும் அமல்களை சொல்கிறார்கள் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ், இப்னு ஆதம் கத் தகலத் அலைக்கல் யௌம், இந்த நாள் வந்திருக்கிறது, முடியுமான அமலை இன்று செய்து கொள். எனவே சகோதரர்களே, வாழ்க்கையின் பெருமதி மௌத்துக்கு பிறகுதான் தெளிவு வரும். வாழ்க்கையின் வினாடிகள், வாழ்க்கையின் நிமிடங்கள் சகோதரர்களே
கண்ணை பொத்தியதற்கு பிறகுதான் தெரியுவர். எனவே சென்ற ஆண்டு கழிந்திருக்கிறது. சொல்கிறார்கள், ஒவ்வொரு வருடமும் கழிவதை பார்த்து எப்படி சந்தோஷம் அடையலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் எனது ஆயுளை நாசமாக்கிக் கொண்டே இருக்கிறது. எப்படி சந்தோஷம் அடையலாம்? ஹிஜ்ரி முஹர்ரம் ஆரம்பித்திருக்கிறது என்று சகோதரர்களே, ஏடுகளை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். சென்ற முஹர்ரமில் இருந்து துல் ஹஜ் வரை எத்தனை குர்ஆன்களை ஓதினோம் சகோதரர்களே. ஒரு இமாம் அவர்கள் சக்கராத்தில் இருக்கிறார்கள். அந்த இமாமுடைய சகோதரி பக்கத்தில் இருந்து அழுதார்கள். சகோதரியை பார்த்து சொன்னார்கள், அழாதே, இந்த வீட்டு மூலையில் மாத்திரம் 18,000 தடவை குர்ஆனை ஓதி தமாம் செய்திருக்கிறேன். நம்பினால் நம்புங்கள், நம்பாவிட்டால் விடுங்கள். ஸலாஹுல் உம்மா ஃபீ உலூவில் ஹிம்மா என்ற கிதாபிலே இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள், அல்லாதே 18,000 தடவை குர்ஆனை ஓதி தமாம் செய்திருக்கிறேன். சகோதரர்களே, சென்ற வருடம் ஒரு குர்ஆன், 2 குர்ஆன், எத்தனை குர்ஆன்களை ஓதினோம். இதைத்தான் இந்த வருட ஆரம்பத்தில் முஹாசபா செய்ய வேண்டும் சகோதரர்களே. நமது ஏடுகள் காலியாக இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நேரம் என்பது அல்வக்து ஸைஃபுன், ஒரு வாளை போன்றது. அறிஞர்களுடைய சொற்களை கேளுங்கள். நேரம் என்பது ஒரு வாளை போன்றது. அந்த வாளை, அந்த வாளால் நீ வெட்டாவிட்டால் அந்த வாள் உன்னை வெட்டிவிடும். நீ அந்த வாளை தூக்கி வெட்டிவிட வேண்டும், இல்லாவிட்டால் அந்த வாள் உன்னை வெட்டிவிடும். சகோதரர்களே, வினாடிகள். சில உலமாக்கள் பாதையில் நடந்து செல்வார்களா, நாவில் ஸலவாத் இருந்து கொண்டிருக்கும், நாவில் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கும். இதனால்தான் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு காபாவுக்கு வந்தால் ஓதிக்கொண்டே இருப்பார்கள், ஓதிக்கொண்டே இருப்பார்கள். குர்ஆனை தமாம் செய்ததற்கு பிறகுதான் மக்களோடு பேசுவார்கள். ஆமிர் பின் அப்துல் கைஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் பேசுங்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆச்சரியமாக இருக்கிறது. சொன்னார்கள், சூரியனை கொஞ்சம் நிறுத்தாட்டி என்றார்கள். சூரியனை கொஞ்சம் நிறுத்தி நான் பேசுகிறேன், எனது ஆயுள் கரைந்து கொண்டிருக்கிறது, நான் எப்படி உன்னோடு பேசுவது? எனது ஏடுகள் எல்லாம் காலியாக இருக்கிறது. சகோதரர்களே, நாம் என்ன செய்திருக்கிறோம்? சந்திரன் உதிக்கிறது 14வது நாளில் முழுப்பிறையாக இருக்கிறது. 14ஐ தாண்டிய பொழுது தேய்ப்பிறையாக மாறுகிறது. இது போன்றுதான் மனிதனுடைய வாழ்வு சகோதரர்களே, தேய்ந்து கொண்டே செல்கிறது. கடைசி நேரமும் தேய்ந்தால் சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, காலத்தை பெருமதியாக்க வேண்டும். வினாடிகளை ஸலவாத் மூலமாக, திக்ர் மூலமாக நேரத்தை கொண்டவர்கள் கூட்டத்தில் நாம் ஆகிவிடக் கூடாது. உலமாக்கள் சொல்லுவார்கள், நேரத்தை கொலை செய்யாதீர்கள், நேரத்தை பிரயோஜனமாக்குங்கள். வினாடிகளும் பெருமதியானது, நிமிடங்களும் பெருமதியானது. சகோதரர்களே, இந்த சமூகத்துக்கு இன்னொருவர் செய்த சேவைதான் இமாம் ஃபுதைல் பின் இயாத் ரஹிமஹுல்லாஹ். ஒரு ஜும்ஆவிலிருந்து மறு ஜும்ஆ வரை பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து எழுதி வைத்த இமாம் ஃபுதைல் பின் இயாத். வாழ்க்கையில் இந்த பாவத்தை குறைத்தார்கள் இந்த இமாம்கள். சகோதரர்களே, இஸ்லாமிய ஒரு வைத்தியர் இருந்தார், இப்னு நஃபீஸ் ரஹிமஹுல்லாஹ். இப்னு நஃபீஸ் என்பவர் இந்த சமூகத்திற்காக அவர் எழுதிய வைத்திய கிதாபு தான் கிதாபு ஷாமில் என்ற கிதாப். இந்த சமூகத்திற்காக காலமெல்லாம் செலவழித்து சமூக சேவையாற்றி விட்டு சென்றிருக்கிறார். அவர்தான் இப்னு சீனா எழுதிய கானூன் என்ற கிதாபுக்கு விரிவுரை எழுதியவரும் இந்த இப்னு நஃபீஸ் என்ற ஒரு இமாம் தான். சகோதரர்களே, காலத்தை பிரயோஜனப்படுத்தினார்கள்.
நேரத்தை பிரயோஜனப்படுத்தினார்கள். எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்தார்கள். அம்மாத் பின் சலமா எந்த அளவு நேரத்தில் அவர் பெருமதியானவர் என்றால், கடைசி நேரம் அவருக்கு தென்படுகிறது, எனது கடைசி நேரமாக இருக்கலாம் என்று தக்பீர் கட்டுகிறார், தொழுகை இருக்கிறார். சகோதரர்களே, உயிர் பிரிகிறது. தொழுது கொண்டிருக்கும் பொழுதே உயிர் பிரிகிறது. வினாடிகளையும் நேரங்களையும் அவர்கள் பயன்படுத்தினார்களே. கியாமத்தில் சகோதரர்களே, சென்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், லா தஸூலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் ஹம்ஸின். ஒரு மனிதனுடைய வைத்த காலை நகர்த்த முடியாது 5 கேள்விக்கு பதில் சொல்லாமல். அதில் முதல் கேள்வி என்ன தெரியுமா சகோதரர்களே? அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. உனது ஆயுளை எதில் நாசமாக்கினாய்? அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. இரண்டாவது கேள்வி, அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா. உனது வாலிபத்தை எதில் செலவழித்தாய்? சகோதரர்களே, மஹ்ஷருடைய 5 கேள்விகளில் இன்னொரு ரிவாயத்தின் 4 கேள்விகள் வருகிறது. முதல் 2 கேள்வி ஆயுளை பற்றிதான். சற்று சிந்தியுங்கள். 40 வயதை தாண்டியவர்கள் இருக்கிறோம், 50 வயதை தாண்டியவர்கள் இருக்கிறோம். ஒரு ஹதீஸிலே வருகிறது, 60 வயதை தாண்டியும் இபாதத்தில் ஈடுபடாதவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. 60 வயதை தாண்டிருக்கிறார். சகோதரர்களே, 3 தடவை நபி அவர்கள் சொல்லிருக்கிறார்கள். முஹர்ரம் வந்திருக்கிறது என்று சந்தோஷப்படுவதல்ல சகோதரர்களே, வாழ்க்கையில் எதை செய்திருக்கிறேன், எதை செலவழித்திருக்கிறேன், என்ன செய்திருக்கிறேன்? வாலிபர்களாக இருந்தவர்கள் வஃபாத்தாகிறார்கள். சகோதரர்களே, ஏடுகள் காலியான நிலைமையில் வஃபாத்தாகிறார்கள். இதனால் தான் சொல்கிறார்கள், வாழ்க்கையை, நேரத்தை பிரயோஜனப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணிதான் நல்ல நண்பர்களை தேடுங்கள், கெட்ட நண்பர்களை விட்டும் தவிர்ந்திருங்கள் என்று இமாம்கள் சொல்கிறார்கள். இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய விசேஷமான ஒரு கிதாபு தான் அவர் தனது பிள்ளைக்கு எழுதிய லஃப்தத்துல் கபீர், ஈரக்கொலையே என்ற ஒரு கிதாபில் எழுதுகிறார். மணித்தியாலங்களை நாசமாக்காதீர்கள். அந்த மணித்தியாலங்கள் தான் உங்களுடைய ஒவ்வொரு மூச்சுகள், ஒவ்வொரு மூச்சும் மூக்கு துவாரத்தால் வெளிவருகிறது. ஒன்று சென்று கொண்டிருக்கிறது. வெளிவரும் மூச்சை காலியான மூச்சாக ஆக்காதீர்கள். ஒன்று திக்ரோடும் ஸலவாத்தோடும் ஈமானோடும் நல்ல பேச்சோடும் கலந்த மூச்சாக ஆக்குங்கள். அவ்வாறு ஆக்கினால் உங்களுடைய ஏடுகள் அமல்களால் நிறைந்ததாக நீங்கள் காண்பீர்கள். எனவே சகோதரர்களே, இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே மிக முக்கியமாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாம் முஹாசபா செய்ய வேண்டும். சுய விசாரணை செய்து, சென்ற ஆண்டுதான் சென்று விட்டது, முஹர்ரமை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த ஆண்டையாவது இபாதத்துகளும் திக்ர்களும் ஸலவாத்துகளும் நிறைந்த எனது அமால் பட்டோலைகளில் நிரப்பப்பட்ட வருடமாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, எங்களுடைய வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தியவருடைய கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வாயாக. நமது வாழ்க்கையில் பல நல்ல அமல்களை செய்தவர்கள் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், முன்னோர்கள் ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் பிரயோஜனப்படுத்தியது போல் நாமும் ஒவ்வொரு வினாடியையும் நிமிடத்தையும் உனக்கு விருப்பமான அடிப்படையில் பிரயோஜனப்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. சென்ற காலங்களுக்கு தௌபா செய்து இனி ஆரம்பித்திருக்கும் இந்த வருடத்தை அமல்களுடைய வருடமாக, ஈமானுடைய வருடமாக, உனக்காகவும் உனது பாதையிலும் காலங்களை கொடுத்தவர்களாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. நல்ல நண்பர்களை உருவாக்கி தருவாயாக, நல்ல சிந்தனைகளை உருவாக்கி தருவாயாக. முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாப்பாயாக, முடிவை சீராக்குவாயாக. கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வஆகிரு தஅவானா
அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.